நம்முடைய பூச நட்சத்திரக்காரர்கள் மட்டும் எந்த விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். கடகராசி அன்பர்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட ஃபீல்டு சூப்பராக இருக்கும். போராட்டம் போராட்டம் போராட்டம், போராட்டத்துக்கு முடிவு கிடையாதா அப்படின்னு எதிர்பார்த்து செயல்படுத்தக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த போராட்டத்துக்கான ஒரு நல்ல ஒரு தீர்வு உறுதியாக சீக்கிரம் வரப்போகுது. உறுதியாக ஒரே ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சொந்த தொழில் பண்ணுறீங்க, பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா விஷயங்களிலும் உங்களுடைய முழு கவனம் இருக்கணும். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலேருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. வாங்க உங்களுடைய ராசிக்கான முழு பலன்களை நீங்கள் பார்க்கலாம். கடக ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது, என்னென்ன விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாகவே ஒரு விஷயம் கடகராசிக்கு நம்ம சொல்லுவதுன்னா, நீங்கள் உண்மையிலேயே ஓயாத உழைப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, எந்த சூழ்நிலையிலும் சோர்வடைகிறது கிடையாது. கடினமாக போராடி வெற்றி பெறுவீங்க. அதே போல் இதில் இன்னொரு விஷயம் நம்ம கடகராசி என்பர்களை பாராட்டலாம். எப்படின்னா, ஒரு லட்சியம்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா, இதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்துட்டிங்கன்னா, அதை செஞ்சு முடித்த பிறகு தான் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும். எவ்வளோ போராட்டம், எவ்வளோ தடைகள், எவ்வளோ பிரச்சனைகள் எதனாலும் இருக்கட்டியா, நான் கண்டிப்பாக அதை செஞ்சு முடிச்சிடுவேன், என் மனசு நினச்சிருச்சு நான் செய்வேன் அப்படிங்கிறத உங்களுடைய லட்சியமாகவே நீங்கள் எப்போதுமே வச்சுருப்பீங்க. தனக்கென வாழ்வதை விட பிறர்க்கென வாழும் ஒரு அற்புதமான செயல்பாடு கொண்ட நபர் தான் நீங்கள். உங்களுடைய திறமை, உங்களுடைய செயல்பாடுகள் அத்தனையுமே பார்த்திங்கன்னா எங்கே போய் லாக் ஆகும்னா, அன்பு என்ற ஒரு வார்த்தைக்கு தான் லாக் ஆகும். இறை அருள் அப்படின்னு உங்கள் கையில் கொடுத்துட்டா அதிகமாக ஒரு பற்று வச்சு செயல்படுவீங்க. நம்ம கடகராசி என்பவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகம் எங்கே பார்க்கலான்னா, கோவில்களில் திருப்பணி சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள், அதே போல் கோவில்களில் அன்னதானம் கொடுக்குற செயல்பாடுகள், அதே போல் தண்ணீர் பந்தல் போடுற செயல்பாடுகள், இதிலெல்லாம் உங்களுடைய பங்களிப்பு உறுதியாக இருக்கும். ஏன்னா தியாகம் அப்படிங்கிறது நீங்கள் இயற்கையாகவே உங்களுடைய பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த ஒரு ஈர்ப்பு சக்தியாக நீங்கள் பிடிச்சிக்கிருவீங்க. தியாகம் தியாகம் தியாகம், நான் எப்பொழுதுமே தியாகமாக இருப்பேன் அப்படிங்கிற செயல்பாடில் இருப்பீங்க. முடிஞ்ச அளவு நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை கடைபிடிக்கணும். என்ன விஷயம்னா, கடகராசி என்பர்கள் திருமணம் என்று வரும்பொழுது மட்டும், நட்பு என்று வரும்பொழுது மட்டும் ரொம்ப ரொம்ப நிதானமாக பொறுமையாக அவசரப்படாமல் முடிவெடுத்து செஞ்சீங்கன்னா பாதிப்பு கிடையாது. என்னங்க சொல்கிறீங்க? கல்யாணம் முடிஞ்ச பிறதாங்க நான் படுற பாடு பெரும்பாடு, என் நண்பனால் நான் பட்ட துன்பம் ரொம்ப ரொம்ப அதிகம், ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கிற கடகராசி என்பதாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா, கண்டிப்பாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ், உங்களுடைய பேர், உங்களுடைய ராசி நட்சத்திரம் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு கட்டணமும் இன்றி இந்த கேள்விக்கு மட்டும் சரியான வழிபாடை எடுத்து கொடுத்து நீங்கள் நிம்மதியாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தி தர முடியும் என்பது என்னுடைய கணக்கு. கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு 2 நாள் 3 நாள் ஆகும் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேருந்து ரிப்ளை வர்றதுக்கு. அது கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்க. 3 நாளைக்கு மேலேயும் லேட் ஆகுதுன்னா திரும்ப ஒரு எஸ்எம்எஸ் ரிமைண்டர் பண்ணுங்கள். கொஞ்சம் நீங்கள் எனக்கு ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரி, இப்போ இந்த மாதத்தில் எங்களுக்கு என்ன மாற்றம் வரும்னு சொல்லுங்கள், என்ன முன்னேற்றம் வரும்னு சொல்லுங்கள் அப்படின்னா, இந்த வாரமானது உங்களுடைய வாழ்க்கையில் நினச்ச விஷயத்தை நினச்ச மாதிரி ஒரு செயல்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான மாதம், முன்னேற்றத்துக்குரிய மாதம் என சொல்லலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்முடைய பூச நட்சத்திரக்காரர்கள் மட்டும் எந்த செயல்பாடை செய்வதாக இருந்தாலும், எந்த விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும், அவசரப்பற்ற கூடாது என்பது உண்மை. அதேபோல் நம்முடைய கடகராசி அன்பர்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட ஃபீல்டு சூப்பராக இருக்கும். வருமானம் பரவாயில்லையே, இந்த மாதம் நான் எதிர்பார்த்த விட ரொம்ப லாபம் வந்துருச்சே, சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும்.
அதே போல் கிட்டத்தட்ட ஒரு 6 வருட காலமாக 6.5 வருட காலமாக போராட்டத்துக்கு முடிவு கிடையாதா அப்படின்னு எதிர்பார்த்து செயல்படுத்தக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த போராட்டத்துக்கான ஒரு நல்ல ஒரு தீர்வு உறுதியாக சீக்கிரம் வரப்போகுது. ஒரு மாற்றம் கிடைக்க போகுது. யார் வர்றா அப்படின்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே வரப்போகிறார். அதிசாரமாக வருவார். இதை அதிசாரம் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக தெரியும். ஓகே, சரி. இப்போ இந்த மாதத்தில் கடகராசி அன்பர்களுக்கு உறுதியாக ஒரே ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சொந்த தொழில் பண்ணுறீங்க, பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க உங்களுடைய வேலை ஆட்கள் முதற்கட்டு எப்போதும் உங்களுடைய பார்ட்னர் செயல்பாடுகள் எல்லா விஷயங்களிலும் உங்களுடைய முழு கவனம் இருக்கணும். நீங்கள் கவனமாக நிதானமாக யோசித்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொழில் நல்ல ஒரு அங்கீகாரம் வரும். அதை விட்டுட்டு கொஞ்சம் அவசரப்பட்டு அல்லது அசால்ட்டாக இருந்தீங்கன்னா உறுதியாக ஒரு தாக்கம் உண்டு என்பது ஜோதிட ரீதியான கணக்கு. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இருக்கணும். நட்பு உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வார்த்தைகள் விடும்போது கவனமாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்காரு. ஸோ அப்போ பட்டுன்னு நீங்கள் வார்த்தை விட்டுருவீங்க. நீங்கள் மனசுக்குள்ளே எவ்வளோ தான் தாங்க முடியும்? ஒரு அளவு இருக்குல்ல, ஒரு லிமிட்டை தாண்டி நம்மளை ப்ரெஷர் பண்ணும்போது ஒரு தண்ணிக்குள்ளே ஒரு பாலை அமுக்கும் போது அந்த பால் வெளியே தான் செய்யும். அதே மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ தான் போட்டு அமுக்கிட்டே இருந்தாங்கன்னா வெடிச்சிருவோம்ல, டென்ஷன் ஆக தானே செய்யும். அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் செயல்படுறீங்க. ஸோ இந்த மாதம் மட்டும் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்க. யார்கிட்டையும் வாக்கு கொடுக்க வேண்டாம், யார்கிட்டையும் வாதம் பண்ண வேண்டாம். வேறு எல்லா விஷயங்களும் பொருளாதார விஷயங்கள் அதே போல் பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே நீங்கள் நிவர்த்தி பண்ணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அற்புதமாக இருக்குது இந்த மாதத்தில் என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் பார்த்துருக்கீங்க. இது பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒவ்வொரு மாத பலன்களையும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு 20% தான் இது ரியாலிட்டியாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது முன்னேற்றமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கவனத்துக்குரிய விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு 20% தான். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு சொல்லி இருக்குது. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்பொழுது உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய லக்கண புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். லக்னம் என்ன புள்ளி சாரத்தில் வாங்கியிருக்கு, சாரநாதன் யார், அதே போல் தசாபுத்திநாதன் யார். இப்போ உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக நீங்கள் என்ன விஷயத்துக்காக எதிர்நோக்குறீங்களோ அந்த செயல்பாடுகள் நடக்குமா அல்லது வேறு எதுவும் தடைகள் ஏற்படுமா இப்படிங்கிற அத்தனை விதமான விஷயங்களையும் உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளையும் மிக தெளிவாக கிட்டத்தட்ட இங்கிட்ட ஒரு 20% போக 80% செயல்பாடை நீங்கள் முழுசாக நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். அதே போல் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம கீழே போட்டிருக்க நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற அலுவலக பணியில் உள்ள ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்ககிட்ட உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க. அவங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேச முடியும். அப்போ உங்களுக்கு தெளிவான பதில்கள் சொல்ல முடியும். அதனால் ஃபோன் அட்டன் பண்ணுறது லேடியாக இருக்காங்களே, வேறு யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நம்ம ஸ்டாஃப் போட்டிருக்கோம். ஏன்னா தொடர்ந்து நம்ம ஜாதகம் பார்த்துருக்கும்போது கால்ஸ் நிறையா வருது. அப்போ நம்மளால் அட்டன் பண்ணி அந்த கால்ஸை ஃபாலோ பண்ண முடியல. அதுக்காண்டி தனிப்பட்ட பொருளில் கிளைண்ட்டை பார்க்கும்பொழுது, அதான் நீங்கள் என்கிட்ட பேசும்பொழுது என்னுடைய நம்பருக்கு வர்றதுக்கு முன்னாடி கம்பெனியில் ஃபாலோ பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேளுங்க. அவங்க தெளிவான உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. அதேபோல் கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ் நல்ல விதமான கமெண்ட்ஸை கொடுங்க. நான் உங்களுடைய கமெண்ட்ஸை எதிர்பார்க்குறேன். ஓகேவா? அதே போல் நீங்கள் விருப்பப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.